ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து பெலாக்கா பிரியாணி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பெலாக்கா வந்து கட் பண்ணிக்கணும், இது ஃபுல்லாகவே செத்திக்கணும். இது மாதிரி யாராவது செஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா நீட்டு வாக்கில் செட் தேவை. இதுக்கு வந்து எண்ணெய் தடவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் கட் பண்ண உடனே பால் வருது பாருங்கள், நல்லா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். கத்திலேயே எண்ணெய் தடவிக்கணும், கையிலேயே எண்ணெய் தடவிக்கணும். எந்த எண்ணெய்னு பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் பரவாயில்ல. நீட்டு வாக்கில் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். இப்போ வந்து கத்தியில் எண்ணெய் தடவுனதுனால தான் அந்த பால் ஓட்டலை. இது ஃபுல்லாகவே பால் தான், ஏன்னா பிஞ்சு தானே இது, அதனால் பாலாக தான் இருக்கும். அதுதான் கத்தியில் எண்ணெய் தடவி சொல்கிறது. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது மாதிரி யாரெல்லாம் பலாக்கா பிரியாணி செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சதில்லை. எல்லாம் நிறைய பேர் புட்டு கூட செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் புட்டும் செஞ்சதில்லை. இப்போ தான் சரி செய்யலான்னு சொல்லிட்டு நாத்தனா வீட்டுக்கு போயிருந்தோம். நிறையா அதான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், பலாத்தோப்பு வீடியோ, பண்ருட்டி பலாப்பழம் வீடியோ சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஃபுல்லாகவே இது மாதிரி நிறையா காய் இருந்தால் நிறையா பிஞ்சு ஒன்றோட ஒன்று இருக்கிறதுனால அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி போட்டுருவாங்க. அப்போ தான் காய் பெருகுன்னு சொல்லிட்டு அந்த காயில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். காயில் நாங்கள் ஊருக்கு போகிறதுனாலே கேட்டோம், பறித்து தந்தாங்க. அவங்களே எடுத்துகிட்டு போகாமல் நிறையா காய், எவ்வளோ காய் வேணுமோ எடுத்துகிட்டு போனாங்க. நம்மளால தூக்கின்னு வர முடியல. பலாக்காய் பலா பிஞ்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் பலாக்காய் வேணும்னா சொல்லுங்கள், பலாப்பழம் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கன்னா பண்ருட்டி பக்கமாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை கொடுத்தான்னு சொல்கிறேன். இது ஃபுல்லாக தோலை வந்து செத்திக்கணும். நாங்களுமே செஞ்சு பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல் வீடியோவை தான் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அந்த தோல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கட் பண்ண. தோலை செத்திட்டுனா அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக அதேமாதிரி செத்தி வச்சுட்டு சின்ன சின்ன சின்னதாக பீஸ் போடலாம். இந்த சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் செய்யலை, செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இது வந்து நீட்டு வாரில் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்படி சிக்கனுக்கு எப்படி துண்டு போடுவோம் அது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கோம். ஒரு ரவுண்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது இது மாதிரி யாராச்சும் பிரியாணி செஞ்சுருக்கீங்க இல்லை புட்டு செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொன்னாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு எதுவும் நாங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணதில்லை, இதுவே தான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் இதில் வேறு யாராச்சும் செஞ்சு பார்த்துருக்கேன் நல்லா இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள், கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். சூப்பராக வந்துச்சு பாருங்கள் பீஸ் ஃபுல்லாக. வாங்க தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா அதில் பால் இல்லை, பிஞ்சி வந்து பால் தானே, ஃபுல்லாக பாலாக இருக்கும், தோர்ப்பு தன்மையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கழுவிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அதிகமாக வேக வைக்க தேவை, ஏன்னா நம்ம பிரியாணியில் போட தானே போகிறோம், அதிலே வெந்துடும். இந்த தோர்ப்பு தன்மை போகிறதுனால பால் இருக்குள்ள அந்த பாலெல்லாம் போயிடும். அதனால் கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வாங்க ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பால் அந்த தோர்ப்பு இருக்குல்ல, கொஞ்சமாக கல் உப்பு போட்டாச்சு.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் அஞ்சரை டப்பாவில் பொருளெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஜீரகம், கடுகு, கொஞ்சம் மிளகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம். எப்பவுமே காலி ஆச்சுன்னா ஒன்று வாங்கின்னு வந்து கொட்டி வச்சுருவேன். இந்த டைமு கொஞ்சம் எல்லாமே காலி ஆகிடுச்சி. அவர் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர். கடுகுமே காலி ஆகிடுச்சி, கொட்டி வச்சுக்கலாம். அஞ்சரை டப்பாவில் என்னென்ன வேணுமோ எல்லாமே ஃபுல்லாகவே நான் வாங்கி வச்சுப்பேங்க. எப்போ வெளியில் போனாலுமே இல்லை எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இன்னும் பெருஞ்சீரகம் இருக்குது, எண்ணெய் வந்து கொட்டணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம அடுப்புகளை பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுருவோம். இன்றைக்கி வந்து எத்தனை கிளாஸ்னால் 3 கிளாஸ். இதால் 3 கிளாஸ் அரிசி ஊற வைக்கிறோம். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுதான் அதுக்கான மெஷர்மெண்ட்டு. 1 கிளாஸ் போட்டாச்சு. இப்போ 2வது கிளாஸு. ஏன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கும் இதுக்கும் ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஊறணுங்க அரிசி. பாருங்கள், கரெக்டாக 3 கிளாஸ் இருக்குது பாருங்கள். இதை வந்து ஊற வச்சிடலாம். இதான் மெஷர்மெண்ட் கிளாஸ். நம்ம எந்த படி இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் சரி, எதால் நம்ம அரிசி போடுறோமோ அந்த அளவு போட்டால் தாங்க கரெக்டாக வரும் ஈவனா பிரியாணி. இல்லை தண்ணி கொஞ்சம் தண்ணி குறையும், இல்லை கொஞ்சம் தண்ணி கூடும். அதனால் அந்த கிளாஸ்லேயே எடுத்துக்கணும். இப்போ வந்து ஊற வச்சிடலாம். அலசிட்டு இன்னொரு அலசிட்டு 2 அலசிட்டு அரிசி ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டா பாரு அடுப்புக்கிட்ட போயிடலாம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதையும் எடுத்துடலாம். 10 நிமிஷம் வந்தால் போதும், ஃபுல்லாக வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. ஒரு 1/4 பதம்னா போதும். ஏன்னா அந்த பால் இருக்குல்ல, இது பலாக்காய் தானே, பிஞ்சிலே செய்கிறதுனால கொஞ்சம் துவர்ப்பு தன்மையாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல் உப்பு போடுறது. அந்த துவர்ப்பெல்லாம் எடுத்துரும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க வச்சுக்கலாம் டபராவை. இது 2 கிலோ வரைக்கும் செய்யலாங்க இதில் பிரியாணி. அது தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது பட்டை, கிராம்பு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு. இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். லவங்க, பட்டை, கிராம்பு, எண்ணெய் காயுது, போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிச்சிங்க. வாங்க வெங்காயமும் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக தாங்க இருந்துச்சு வீட்டில். அதை வச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பலாக்காய் இருக்குல்ல, அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறோம். பிரியாணிக்குன்னு ஒன்றும் எதுவும் எக்ஸ்ட்ரா போட்டு செய்யலை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தாங்க செய்கிறோம். எது இருந்தாலும் செய்ய முடியுன்ற அதனால தான் செஞ்சு பார்க்கலாம். நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம். அதனால் இன்றைக்கி எல்லாமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு தான் போய்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வருவாங்க. நான் இருக்கிறத வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு தான் செய்கிறோம். ஏன்னா இந்த பெலா பிஞ்சு எட்டு வந்து 2 நாளாக ஆகிடுச்சி. அங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி தாங்க நல்லா மசியணும். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கள்கிட்ட கொஞ்சமாக வெங்காயம் இருக்கனால அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இருக்கிறத வச்சு செய்கிறோம். இது வெங்காயம் தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த காயில் வந்து கல் உப்பு போட்டுருவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டுருவோம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். திரும்பி அரிசி போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசியணுங்க. யாராச்சும் இது மாதிரி பிரியாணி இதில் செஞ்சுருக்கீங்க சொல்லிட்டா கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க அது மசியத்துக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக பிரியாணி மசாலா, ஏன்னா தட்டில் போட்டு வச்சுன்னா கொஞ்சம் தெரியும். ஏன்னா இல்லைன்னா அப்படியே பாக்கெட்டோட கொட்டிட்டு என்ன பண்ணுறது. பிரியாணி மசாலா, அப்புறம் காரத்தூள்
இதுக்கு வந்து பிரியாணி மசாலா, காரத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, மட்டன் மசாலா தூள் டேஸ்ட்டுக்கு. பிரியாணி மாதிரியே இருக்கணும்ல, அதனால் டேஸ்ட்டுக்கு மட்டன் மசாலா தூள். அதுக்கப்புறம் இந்த கலர் கொஞ்சம் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர், சும்மா ஒரு பிஞ்சு, அவ்வளோதான் போதும். அந்த கலருக்காக தாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள். பிரியாணி மசாலா, காரத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, கொஞ்சமாக கேசரி பவுட்ரு, மஞ்சத்தூள். பாருங்கள், வெங்காயம் நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக இருந்தனால உரலே இடிச்சிட்டோம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மிக்சியில் போடுவோம். அதனால் இப்போ நான் உரலே இடிச்சிக்கிட்டேன். அது நல்லா மசிக்கிட்டோம். அதுக்குள்ளே நல்லா மசிஞ்சு பாருங்கள். தயிர் போட்டுக்கலாம், கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் ஆனியன் ரைத்தா கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு, கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம். தயிர் எதுக்கு போடுறாங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும் சாப்பாடு, அதுக்கு தானே போடுறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே பொருள் கம்மி தாங்க. சரி, நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். நம்ம மசாலா ஐட்டம் போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாமே பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும்ல. நிறைய பேர் வந்து அரைச்சியும் போடுவாங்கள்ல. வாங்க, இதில் அந்த பலா பிஞ்சை போடலாம். அந்த எதுக்கு வேக வைக்கிறதுனா அந்த துவர்ப்பு தன்மை எடுக்கிறதுக்காக தான் வேக வைக்கிறது. சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் போதும். இங்கே பாருங்கள், கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எத்தனை கிளாஸ், 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கோம். அதனால் 6 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் ஊற்றிக்கலாமா? 3 கிளாஸ், 4, 5, 6. கரெக்டாக 6னா போதும். ஆனால் அதிகமாக ஊற்றக்கூடாது. பாருங்கள், இப்போ தான் நல்லா கொதி வர பக்குவத்தில் இருக்குது. கொதி வரப்போகுது பாருங்கள், நல்லா கொச்சி வருது பாருங்கள். இப்போ அரிசி போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அரிசி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்தால் பார்க்கலாம். வாங்க, அரிசி போட்டுக்கலாம். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி. எல்லாம் பொருள் இருந்தால் தான் பிரியாணி செய்யணும் இல்லை. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ புதுசாக தாங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, அரிசி போட்டாச்சு. பாருங்க, நல்லா 3/4 பதம் வெந்துருச்சுங்க. அப்படியே இப்போ தம் போட்டுடலாம். வேண்டாம், தம் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக 20 நிமிஷம் விட்டோங்க. சூப்பராக வந்துச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க, வாசனையாக இருக்குங்க. இது மாதிரியெல்லாம் யார் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்களா. இடையாது பார்க்க சிக்கன் பீஸ் மாதிரி தானே இருக்குது. சாதமும் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதான் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. யாரெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க. செம்ம சூப்பராக வந்துருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். எல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட.